கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தான் பார்க்க போறோம். முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசி துன்பங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு துக்கங்களை எல்லாம் துரத்தி அடித்துவிட்டு பொது நலத்திலும் சுயநலத்திலும் முழு வெற்றி பெறணும் அப்படின்றது தான் அந்த காலகட்டத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. பல பேருக்கு பல பிரச்சனை, சொல்லணும் அப்படின்னா துயரங்கள், இன்னும் சொல்ல போனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் கூட நடக்கலை. யார் கண்ணுப்பட்டுச்சோ இந்த பிரம்மன் எனக்கு விதியை மாற்றி எழுதிட்டாரு அப்படின்னு ஒரு மன பாரத்தோடவே இருக்கீங்க இந்த கடகராசி அன்பர்கள். நீங்கள் வருந்தி கொண்ட நேரமாக இந்த நேரம் இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த வயசு வேணா இருக்கலாம், 20 வயசு 50 வயசு 60 வயசு எந்த வயசு வேணா இருக்கட்டும். ஆனால் எல்லார் வாழ்க்கையிலும் நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் இப்போ ஸ்டக்காக இருக்கு அப்படின்ற அர்த்தம். அந்த தடைப்பட்ட விஷயத்திலிருந்து நீங்கள் விடுபடணுமா வேணாமா, உங்கள் எண்ணம் நிறைவேறணுமா வேணாமா, அதுக்காக நீங்கள் இந்த விலகத்தை விட்டு போக முடியுமா, இல்லை நீங்கள் தான் பின்தங்கிடுவீங்களா? வாய்ப்பே இல்லை. இப்போதான் நீங்கள் ஜெயிக்கணும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு சந்திர பகவான் ஆட்சியிலேயே இருக்கிறாருங்க. இந்த உலகத்திலேயே சந்திர பகவான் மட்டும்தான் பெரிய பெரிய புரட்சிகளை பண்ணக்கூடியவராக இருக்காரு. சனியோ குருவோ ராகுவோ கேதுவோ கிடையாது, சந்திரன் தான். ஒரு ராசிக்கு 2.5 நாள் இருக்காருன்னா 2.5 நாள்ல பிச்சு பண்ணிட்டு வந்துடுவாரு. அவர் தான் நம்மளை ஏற்றி விடுறாரு, இறக்கி விடுறாரு. அப்போ சனி பகவானை கூப்பிட்டு நாக்கில் வைக்கிறவரும் சந்திர பகவான் தான். அப்போ சனி பகவானை தூரத்துல நிப்பாட்டி வைக்கிறவரும் இந்த சந்திரன் தான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சந்திரனே நீங்க ஆட்சியா வச்சிருக்கீங்க கடகராசி என்பவர்களே. குரு பகவான் உங்களுக்கு உச்சம். கவலைப்படலாமா? நீங்க என்ன செய்யணும், நிறைய குருமார்களை வழிபாடு பண்ணணும். இதுதான் முதல் விஷயம். உங்களுக்குன்னே நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பஸ்ல போனா உங்களுக்கான பாட்டு வரும், டிவி போட்டா நீங்க உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் வரும், நியூஸ் போட்டா உங்களுக்கான நியூஸ் வரும். இதுதான் கடகம். எங்க போனாலும் ஆல் டைம் அட்வைஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு. இப்படி இருந்தும் எனக்கு ஏன் தோல்வி வந்துகிட்டே இருக்கு, எதுக்காக எனக்கு தோல்வி வருது, எதுக்காக எனக்கு சிரமம் வருது, ஏன் மனசு கஷ்டத்திலேயே நான் இருக்கிறேன், இந்த பிரம்மன் எனக்கு இப்படி தலைவிதியை எழுதிட்டாரே அப்படின்னு நீங்க ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் புலம்புறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. நீங்க எதை நினைச்சு இனிமே ஃபீல் பண்ண வேண்டிய நேரம் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாக போகுது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டிருக்கு. கடகராசி அன்பர்களே, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நீங்க நம்புறீங்க. அதுதான் உங்களுடைய பெரிய தப்புன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு நீங்க மட்டும்தான் துணை. இதை நீங்க முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மன் எழுதிய தலைவிதியை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் நல்லா இருந்தேன், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காம இருந்திருக்கலாம். நல்ல சந்தோஷத்தை கொடுக்குறாரு, ராஜ வாழ்க்கையை கொடுக்குறாரு, இருக்கிற இடத்துல முன்னேற்றம் கிடைக்குது. ஆனா எல்லாமே கொடுத்துட்டு அது திரும்பவும் எனக்கு கிடைக்கல, நான் இன்னொரு வழியில போறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ என்னை ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அவமானப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. எதுக்காக இந்த எழுத்து, எதுக்காக இந்த விதி எனக்கு எழுதப்பட்டுச்சு அப்படின்னு கஷ்டப்படுறீங்க. அப்போ கர்மாவை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய விதி எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்ட விதியை மாற்றக்கூடிய ஆயுதம் இப்போ உங்ககிட்ட இருக்கு. ஆமாங்க, எப்படி கேட்டீங்கன்னா சரஸ்வதியின் அனுகிரகமும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் துர்கா பரமேஸ்வரியின் அனுகிரகமும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. 3 சக்திகளும் உங்ககிட்ட இருக்காங்க. அவங்க உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நேரம். எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. இப்போ நிச்சயமா சொல்றேன், கண்டிப்பா நீங்க பயப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. விதியை வலுவிழக்க செய்து விதி பயனை உங்களுக்கு ஏற்பட்ட கிறுக்கல்கள் பிரம்மன் எழுதிட்டாரு. அதை ஒரு லப்பர் எடுத்து அழைச்சிட்டு புதுசா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க. எல்லாத்துலயும் நீங்க செலக்ட் ஆக போறீங்க. எங்க ரிஜெக்ட் ஆயிடுவோமோன்னு பயந்துட்டு இருந்தீங்கல்ல, இப்போ நீங்க செலக்ட் ஆகிற டைம் வந்துருச்சு. எதுலையுமே நீங்க ரிஜெக்ட் ஆகவே மாட்டீங்க. எல்லாமே மன பயம்தான். அது விலகிற ஒரு நேரம் வந்துருச்சு. அதுக்குதான் சொல்ல வரேன், துர்கை அனுகிரகம் இப்போ உங்களுக்கு உண்டு. துர்கா அம்பாள் வழிபாடு நீங்க பண்ணணும். துர்கையை வழிபாடு பண்ணா தைரியம் தானாக வந்துடும். துர்கை அப்படின்ற மந்திரம் மட்டுமே போதும். இன்னைக்கு இந்த கடகத்திற்கு தேவை தைரியம், அதுதான் வேணும் இல்லைங்களா? கடந்த காலத்துல என்னாச்சுன்னா பிரம்மன் எழுத உடனே டாப்ல எழுதிட்டாரு, சந்தோஷம் வந்துச்சு, அதனால பெரிய அளவுக்கு எதுவுமே எழுதல, நிரந்தரமா இருந்துருப்போம்னு நினைச்சுப்பீங்க, நல்லா தூங்குனீங்க, பிடிச்ச மாதிரி இருந்துட்டீங்க.
அப்போது விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறிச்சு, எல்லாமே நீங்கள் பேசிட்டீங்க. ஆனால் திடீர்னு ஒரு கிறுக்கல் வந்ததால் பதவியில் ப்ராப்ளம், படிக்கிறதுல ப்ராப்ளம், ஒரே ப்ராப்ளமாக தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அது கலைத்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், எக்ஸாம் எழுத போனாலும் மறந்து போயிடுது. வேலைக்கு போனால் வேலையில் இருக்க ஆட்களுக்கும் நம்மளை பிடிக்கல, சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை சினிமாவில் இருக்கலாம், இல்லை ஒளிப்பதிவாளராக இருக்கலாம், நடிக்க போகலான்னு போனால் ஒன்றுமே வரமாட்டேங்குது, மண்டையில் ஒன்றுமே இல்லை. புலம்பிருக்கீங்களா இல்லையா? நீங்களே யோசிங்க. மருத்துவராக இருக்கீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய எனக்கு பிடிக்கல. நானே சர்வீஸ் மைண்டில் உள்ள ஆள், ஆனால் அந்த சர்வீஸ் மைண்டே எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று செய்யுது அப்படின்ற மாதிரி இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கே தெரியல. மன ரீதியான பிரச்சனைகளும் பயமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த எழுத்தை உங்களுக்கு பிரம்மன் எழுதியிருக்காரு. அதை இப்போ அழைக்கணும். யாரை கொண்டு அழைக்கலாம்? சாட்சாத் சிவபெருமானின் பராசக்தி துர்காவால தான் நீங்க அழைக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு சரஸ்வதியும் மகாலட்சுமியின் துணை வேணும். அப்போ புது விதியை நீங்க படைக்கணும். புது விதியை படைக்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, இந்த பதிவை பார்க்குறவங்க உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, புதிய விதியை படைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. தெய்வ பலம் உங்களுக்கு பரிபூரணமாக உண்டு. கடகராசியில் பிறந்தவங்க கலக்கம் கொள்ள வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். ஒரு புது அந்தஸ்து, இது வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா தைரியமாக இருக்கணும். மகாலட்சுமி கிட்ட சொல்லி தைரியலட்சுமி என்கிட்ட அனுப்பு, சரஸ்வதி கிட்ட ஞானத்தை கொடு, நான் கோவப்படுறேன், பூமாதேவிக்கே வலிக்கிற மாதிரி நடக்கிறேன். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கடகராசிக்கு கோவம் வந்தா முதல்ல காலில் தான் வரும். இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் நம்பி நீங்க ஏமாந்துட்டீங்க. இது வரைக்கும் ஏமாந்தது போதும். ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கோவம் அப்படின்றது குறைச்சிக்கோங்க. ஏன்னா கோவத்தை நீங்க கையில எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது. கோவத்தை முற்றிலும் இப்போ நீங்கள் தவிர்த்துக்கணும். இதுக்கு என்னதான் பண்ணுறது? கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அந்த நகம் கடிக்கிறது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுதான் முதல் ஸ்டெப்பு நீங்கள் எடுக்கிறது. உங்களுக்கு கோவம் தானாக போயிடும். ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. மகிழ்ச்சியான சம்பவங்களை நினச்சி பாருங்கள். இல்லைன்னா நல்லா சாப்பிட்டுட்டு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு தூங்குங்க. இல்லைன்னா தனிமையில் போய் உட்காந்துக்கோங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க. அதை விட்டுட்டு எதிர்த்து பேசுகிறதோ கோவத்தில் ஏதாவது நீங்கள் பேசுகிறதோ, முதல் விஷயம் பார்க்கும்பொழுது தவறாக முடிவெடுக்கிறாங்க கடகராசி அன்பர்களுக்கு. இதுதான் ஒரு முதல் விஷயமே. நல்ல வாய்ப்பை விட்டுடுங்க. அதெல்லாம் நீங்கள் தவிர்த்தாகணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா சரஸ்வதி துணை, முதலே சொன்ன மாதிரி நல்லா தூங்குங்க. ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேணும். அதற்கு பிறகு யாரை பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம், உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கணும், அவங்க கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சந்தோஷத்தை நம்ம தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இந்த வியூகத்தை நீங்கள் கொண்டு வாங்க கடகராசி அன்பர்களே. அப்பொழுது பிரம்மன் எழுதின தலையெழுத்து உங்களுக்கு மாறும். கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், யார் பேச்சையாச்சும் நீங்கள் கேட்டுட்டு ஆடினீங்கன்னா உங்கள் ஆட்டம் பலிக்காது. அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே யார் பேச்சும் நீங்கள் கேட்கக்கூடாது. சுயமாக நீங்கள் முடிவெடுக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல என்ன, கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகத்தில், திடீர் அதிர்ஷ்டத்தில் தான் கடவுளாக பார்த்து உங்களே ஏற்றி விடுவார். இன்றைக்கி நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருப்பீங்க. இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. இதுதான் கடவுளின் ரகசியம். கடவுளின் ரகசியமே கடகராசிக்கு இதுதான். அப்போது இவ்வளோ தூரம் வந்த கடவுள், இவ்வளோ தூரம் வந்த ஞானம், இவ்வளோ தூரம் வந்த இந்த பிரம்மன் அடுத்த ஸ்டெப்பு வாழ்க்கையில் அவர் தானே கொடுத்தாகணும். கண்டிப்பாக உங்களுக்கு பதவி கிடைக்கும், ராஜாங்க பதவிகள் கிடைக்கும், அதிகார தோரணங்கள் கிடைக்கும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சுயமான ஒரு செல்ஃப் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு குணம், உங்களுக்குன்னு ஒரு அறிவு, அதை மட்டும்தான் நீங்கள் வெளிப்படுத்தணும். இன்னொருத்தவங்கள காப்பிரைட் பண்ணாதீங்க. கடகராசி அன்பர்களுக்கு இது செட் ஆகாது. இன்னொருத்தவங்கள நீங்கள் பார்க்கக்கூடாது. நான் அவங்கள மாதிரி பண்ணுவேன், நான் இவங்கள மாதிரி பண்ணுவேன், அதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. நீங்களாக இருங்க, அதுதான் உங்களுக்கு வெற்றி. அந்த பிரம்மன் எழுதிய தலைவிதியை மாற்றி அமைக்கக்கூடிய இடம். இது வரைக்கும் கர்மா வழியில் எழுதியிருக்கலாம், அது நமக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருச்சு, தைரியமில்லாத சூழ்நிலை வந்துருச்சு, தப்பு நடந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். ஆனால் உங்களை தூற்றுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க, உங்களை உயர்த்துவதற்கு ஒரு சிலர் மட்டும்தான் இருக்காங்க. அதில் கடவுளுக்கு தான் முதலிடம்.
கணபரமாத்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, தூற்றுறவங்க தூற்றட்டும், போட்டுறவங்க போட்டுட்டும், போகட்டும் எல்லாமே கிருஷ்ணனுக்கே. இப்படிதான் வந்து கடகராசி அன்பர்கள் முடிவு பண்ணணும். ஐயோ நம்ம அவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னா கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில முன்னேற முடியாது. அப்போ கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்களா வந்து முன்னேறிக்கோங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுக்கு எழுதப்பட்ட விதி நல்ல விதி, அதை மாற்றி அமைப்பதற்கான விதியும் சரஸ்வதி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. இதையெல்லாம் விட தைரியத்தை நீங்க விட்டு விடவே கூடாது. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை அடைவீங்க. ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க வந்து பகல்ல முடிவெடுக்கிறத விட இரவுல முடிவெடுத்தீங்கன்னா முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இரவில் முடிவெடுங்க, வெற்றி கிடைக்கும். இரவில் ஒரு விஷயத்த சந்திங்க, இரவில் உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க, வெற்றி கிடைக்கும். அதுக்காக வந்து திருமணத்தை நைட்ல பண்ணுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா சில பேர் வந்து அதை மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது யோசிப்பீங்க. வாழ்க்கையில மனிதநேயம் உங்க கூடவே பிறந்தது. அது எப்படின்னா மற்றவங்களை கேட்டதை சிரிக்கிறத பார்த்து இவங்க சிரிப்பாங்க. அது வந்து ஒரு சைலண்டா சிரிப்பாங்க, இல்லைன்னா வந்து யாருக்குமே தெரியாம சிரிச்சுப்பாங்க. இதுதான் கடகராசி அன்பர்கள். உண்மையா இல்லையா? இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு தெய்வ பலம் பரிபூர்ணமா இருக்கு. நிச்சயமா உங்க எண்ணங்கள் ஈடேறும். இது வந்து நல்ல நேரம். அந்த எண்ணங்கள் ஈடேறுவதற்கான நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த கடகராசி அன்பர்களுக்கு தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்களா? நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு உங்களுக்கே தோணணும். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது தான் உங்களுக்கு நல்லது. நான் வந்து தூங்குற வரைக்கும் தான் தூங்குவேன், எழுந்துட்டேன்னா புயல் மாதிரி வேலை செய்வேன் அப்படின்னு கடகராசி அன்பர்கள் சொல்லணும். சாமிக்கு வந்து எப்படி 4 கை 8 கை இருக்கோ அதே மாதிரி தான் கடகராசி என்பர்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்னைக்குமே உங்களை தோக்க விடாது. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. படிக்காம போய் பரீட்சையில உட்காந்தா கூட பாஸ் ஆயிடுவீங்க. நடிக்கிற மூடே இல்லைனாலும் நடிப்பு வரும். பேசுற ஆற்றிலே இல்லைனா கூட பேச்சு வரும். ஏன்னா இரக்க குணம் அதிகமாகவே உண்டு கடகராசி என்பர்களுக்கு. ரொம்ப சென்டிமெண்ட். உங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டிமெண்டால லாக் பண்ணுவாங்க, இல்லை எமோஷனலுக்கு லாக் பண்ணுவாங்க. எமோஷனலுக்கு லாக் ஆகக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள். இந்த எமோஷனலால தான் உங்க லைஃபே வந்து ஸ்பாயிலா போயிடுச்சு. நிறைய பேர் வந்து எமோஷனல் பிளாக் பண்ணிட்டாங்க. அதுல போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில பேருக்கு நிறைய பெயர் புகழ் கௌரவம் எல்லாம் வர வேண்டிய நேரம், ஆனா பேசாதவங்களாம் பேசுற அளவுக்கு வச்சுட்டாங்க. சில பேருக்கு நல்ல ஸ்டேஜ் கிடைக்க வரை சூழ்நிலை, ஆனா கிடைக்காம போயிடுச்சு. இந்த இடம் நீங்க கவனமா இருக்கணும். இந்த பதிவை கேட்குறீங்கன்னா ஏதோ நல்லதுக்கு தான் இந்த பதிவை கேட்குறீங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் துர்கை மந்திரத்தை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு நான் நிறைய 5 வகை மந்திரம் அடுத்த பதிவுல போடுறேன். கடகராசி அன்பர்களே, துர்கையம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு துர்கையம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நீங்க ஜெயிக்கணும், படிப்புல ஜெயிக்கணும், இல்லை வேலைக்கு போகணும், கடன் அடையணும், நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே மனதைரியத்தை அதிகப்படுத்தணும். உங்களுக்கு தோழனாக கடவுள் மட்டுமே இருக்காரு. கடவுளை மட்டுமே நம்பி இருங்க. உங்களுடைய ப்ரேயர் நீங்க வந்து சாமி கிட்ட போயிடுங்க, உங்க வீட்டு பூஜை அறைக்கு போயிடுங்க. அங்க போயிட்டு ஒரு விளக்கேத்தி எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, நான் வந்து இப்படி மனசு சஞ்சலத்தில் இருக்கேன், கடகராசியில் பிறந்ததாலவோ என்னவோ நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், என்னால் வாழ முடியல, ஏதாவது தப்பாக முடிவு எடுத்துட்டணும்னு எனக்கு தோணுது, எனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகணும், என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும், இந்த கஷ்டம் எனக்கு தீரணும் அப்படின்னு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட கேளுங்க. அப்படி கேட்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட கஷ்டங்களை இந்த கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சிட்டீங்க. ஆனால் இதுக்கப்புறமும் அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்க கூடாது. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போது ஒரு உண்மையான கதையே ஒன்று இருக்குது, மார்க்கண்டேயர் கதை. அவர் வந்து அவங்க அப்பா வந்து குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக தவம் இருந்து கேட்கும்பொழுது கடவுள் சொல்கிறாரு, அறிவான குழந்தை வேணும்னா உனக்கு 16 வயசு வரைக்கும் தான் குழந்தை உயிரோடு இருக்கும், அறிவில்லாமல் குழந்தை வேணும்னா 100 வயசு வரைக்கும் குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொன்னதுக்கு மார்க்கண்டேயரோட அப்பா சொல்கிறாரு, எனக்கு அறிவான குழந்தையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்கும்பொழுது விதிப்படி 16 வயசில் இறக்கணும். ஆனால் அவர் வந்து சிவபெருமானை கட்டி பிடிச்சதால யமதர்மராஜா வந்து கயிறை எரியும் பொழுது சிவன் மேலேயும் பட்டு இழுக்கிறாரு. அப்போது அந்த இடத்துல கடவுளை அவர் ஆற தழுவிட்டார் இல்லையா, அதனால் அப்போ அந்த மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவியா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அப்போ எப்பேற்பட்ட விதியா இருந்தாலும் கடவுளை நம்ம ஆற தழுவும் பொழுது விதி மாறும் அப்படின்றது தான் உண்மை. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்.
கண்டிப்பா உங்களுடைய விதி மாறும். நீங்க பிரம்மனுடைய எழுதின விதி மாறணும் அப்படின்னா சிவபெருமான் கிட்ட போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க. சிவனுடைய யோகம் உங்களுக்கு கிடைச்சா இந்த யோகத்தையே, இந்த உலகத்தையே உங்களால ஆள முடியும். இப்போ நடந்தது எல்லாமே சும்மா ஒரு கண்துடைப்பு தான். ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் நீங்க உணர்ந்துட்டீங்க. உணர வேண்டிய இடத்துக்கு கடகராசி அன்பர்கள் வந்துட்டீங்க. யாரையோ நம்பி பயணம் பண்ணதை விட இனி உங்களை நம்பி நீங்க பயணம் பண்ணுங்க. அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களை நம்பி நீங்க பயணம் செய்யணும். உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அதை மட்டும் வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு என்ன பேச்சு வருதோ அதை மட்டும் பேசுங்க. யாரையும் காப்பிரைட் பண்ணி பேசாதீங்க. அவங்கள போல இவங்கள போலலாம் வேண்டாம். உங்களுக்கு நடிக்க வராது, அதுதான் உண்மை சொல்லணும்னா உங்களுக்கு நடிக்க வராது. நடிப்புனா நீங்க படம் அப்படின்னு சொல்ல வரல, உலக வாழ்க்கையில இல்ல வாழ்க்கையில நடிக்க வராது. உண்மைதான். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உண்மையாகவே இருக்க விரும்புவீர்கள். ஸோ கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க. பொய்யான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய குருமார்கள் காத்திருக்காங்க. உங்களுக்கு யார் எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுங்க, ரிஜெக்ட் பண்ணாதீங்க. ஆனா கூட இருக்கவங்க உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. உங்க மூலியமா அவங்க குளிர் காயறாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த பிசினஸ் வேணா பண்ணலாம், எந்த துறையில வேணா இருக்கலாம். இந்த ஒரு டாபிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கடகராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்க வாழ்க்கையில உங்களுடைய விருப்பங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும். அதுக்கு தைரியத்தை விட்டுடாதீங்க. முழு மூச்சோடு இருங்க. கண்டிப்பா சிவசக்தி அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. மேலும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா துர்கையும் குருவினுடைய அருளையும் பெறுங்க. போதுமானதா இருக்கும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன நினைச்சாலும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய பதிவுல உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்றேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.